ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ஹாய்டா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேன்டா. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்னைக்கு ஜிம்மினோட ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயோ ஒரு தடவை ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அந்த சிஸ்டர் நேமும் மறந்து போச்சு. அந்த சிஸ்டரோட ஐடியும் மறந்து போச்சு. ஸோ சாரி மச்சி, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க கேட்ட மாதிரியே ஜிமினுக்காரு ஒன் ஷாட். ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேடா, ஒன் ஷாட்குள்ளே போயிடலாமா? ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா. எந்த ஒரு இன்ட்ரோவும் இல்லாமல் அப்படியே ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு ஸ்கூலில் தான் காமிக்கிறோம். அந்த ஸ்கூல் அவ்வளோ பெருசாக இருக்குது. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸில் நம்ம ஜமன் அப்படியே டபுள் சைட் பேகெல்லாம் மாட்டிட்டு அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக நடந்து வந்துட்டுருக்காரு. அதுவும் அப்படியே சிரிச்சிட்டே நடந்து வந்துட்டுருக்காரு. அப்படியே குதிச்சு குதிச்சு விளாண்டுக்கிட்ட அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்காரு. அந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் கிட்ட ஒரு 4, 5 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போது ஜிம்மனை பார்த்துட்டு, டேய் அங்கே போடுறா ஜிம்மன்டா, டேய் ஜிம்மன் ஜிம்மன், டேய் இந்தாடா, டேய் வெண்ண மாவனே எங்கடா போகிற, இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கத்திட்டு இருக்காங்க. அது ஜிம்மினோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் ஜிம்மன் அது எதையுமே காதுலேயே போட்டுக்கல. அவர் பாட்டுக்கு அவருடைய பாக்கெட்குள்ளே 2 ஹேண்டையும் விட்டுட்டு அப்படியே குதிச்சு குதிச்சு விளாண்டுக்கிட்டு அவர் அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. டேய் இவன் இப்படி கத்திட்டு இருக்கோம், இவனோட காதை கேட்காம போயிட்டுருக்கான், டேய் போடா போய் பிடிச்சிட்டு விட அவனை அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் ஜானை துரத்தி விடுறான். ஆனால் உனா என்னையே துரத்துங்கடா, டேய் எங்கடா பல்ல இழிச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜான் ஜிமின் மண்டையிலே 2 தட்டுறாரு. டேய் இங்கே என்னடா பண்ணுற, டேய் வண்ணம் மாவனே வாடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. இழுத்துட்டு போய், டேய் எவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தேன் தெரியுமா, அங்கேயே மேலே பராக் பார்த்துட்டே போயிட்டுருக்க, மேலே என்ன ஆயா வடை சுட்டு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கேட்குறான். டேய் பேசாமல் இருங்கடா, நான் கிளாஸுக்கு போகிறேன். என்ன கிளாஸுக்கு போறியா? டேய் இதை போடுறா, ஜிம்மன் படிக்க ஆரம்பிச்சிட்டான்டா, எங்கே மண்டியில் ஏதாவது அடிபட்டுருச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவருடைய ஹெட்டை பிடிச்சி டவுன் பண்ணி மண்டிக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. டேய் ஹேர் ஸ்டைலை கலைக்காதரா அப்படிங்கிறாரு. ஹேர் ஸ்டைலா? டேய் குருவி கூடு மாதிரி இருக்குது, இது ஹேர் ஸ்டைலாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாரு. சரிடா, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் கூப்பிட்டு ஏன் நிற்காம போனேன்? டேய் நான் ஒரு சரியாக கவனிக்கல. ஏய் சி சொல்ல அப்படிங்கிறாரு. ஏய் ஒன்றும் இல்லைடா, ஏய் என்னை பார்த்தாவே தெரியுது, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டா எல்லாருமே கேட்குறானுங்க. சரிடா சொல்கிறேன், சிரிக்கக்கூடாது, நீ சொல்கிறத பொறுத்து இருக்கு மச்சான், சொல்லு மச்சான், சிரிச்சிங்கன்னா வாயிலேயே அவனுக்கு கொடுப்பான். சரி சரி சிரிக்கல சொல்லு. அது அது வந்து அஜி சொல்லித்தல, ரொம்ப சஸ்பென்ஸ் வச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. இரு மச்சான், அது ஒரு ஃபீலோடு சொல்ல வேண்டாமா, அசிங்கமாக இருக்குது, நீ ஃபீல் ஒன்றும் தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்காரு. சரிடா சொல்கிறேன்டா மச்சான், இன்னைக்கு ஸ்கூல் கிளம்பி வரும்போது சிக்னலில் ஒரு பொண்ணு பார்த்தேன்டா. என்ன பொண்ணா? எதை பாடுறா தாங், இதை பாருதையா ஜிமின் பொண்ணை பார்த்தானாடா, அவனுக்கு தான் பொண்ணுங்களை கண்டாவே பிடிக்காது. டேய் நான் சொன்னேன்னா பொண்ணுங்களை கண்டா பிடிக்காதுன்னு, நான் எனக்கான ஒருத்தி பிறந்திருப்பாள்ல, அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அப்போதான்டா அவளை பார்த்தேன். எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா, ஐயோ சொல்ல வார்த்தையே இல்லைடா, அவ்வளோ அழகாக இருந்தா. அதுவும் அவளோட அந்த 2 இது இருக்கே, எது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கோக் அப்படியே பைக்லேருந்து எந்திரிச்சு ஜிமின் கிட்டே போகிறாரு. அவர் மண்டையிலே ஒன்று வைக்கிறாரு. அவள் கண்ணா சொன்னான்டா. ஓ கண்ணா மச்சான், ஃபுல்லாக சொல்லு மச்சான், எங்களுக்கு மைண்ட் எங்கெங்கேயோ போகுது இல்லையா அப்படிங்கிறாரு. ஒட்டிச்சு வாயை உடச்சிட்ருவேன், அவன் உன்னோட தங்கச்சி. இவன் ஒருத்தான்டா. சரி சொல்லு. வானத்துலேருந்து குதிச்சு அந்த தேவதை மாதிரி இருந்தாடா. ஏய் சி, எல்லா பசங்களும் இதையே உருட்டாதீங்கடா. அது எப்பட்றா உங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்துனா மட்டும் வானத்துலேருந்து குதிச்சு வந்த தேவதை ஏஞ்சல் மயிறு மட்டுன்னு என்னத்துலையும் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்லிட்டு இருக்கா. டேய் மூடு, என்ன அவள் என்னோட தேவதை. ஓ ஓகே ஓகே மேலே சொல்லு. டேய் அவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா, ஐயோ பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன்டா என்னன்னு.
அவள் தான் என் பொண்டாட்டின்னு. சரி மச்சான், பேர் என்ன? தெரிலடா. சரிடா. அவள் வீட்டு அட்ரஸ்? தெரிலடா. சிக்னலில் தான் பார்த்தேன். பார்த்தோன்னே விழுந்துட்டேன். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுங்கடா. மயிறு இந்த நல்லா வாயில் வந்துருண்டா. பேரும் தெரியாது, அட்ரஸும் தெரியாது, ஃபோன் நம்பரும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் மயிராட்டம் லவ் பண்ணுறேன். டேய் லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காதா, போய் கிளாஸுக்கு கவனிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. டேய் அவன் எனக்கு வேணும்டா, நீங்கள்லாம் என் ஃப்ரெண்ட் தானே. டேய் ஃப்ரெண்டுண்ணா, ஏண்டா பேர் ஊர் எதுவுமே தெரியாமல் எப்பட்றா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாரு. டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் எனக்கு கிடைப்பான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இவன் லூஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக பெல் அடிக்குது. இப்போ தாங்க. டேய் ஃபஸ்ட்டு அவர் யார்ரா? அந்த சொட்ட நாய். ஐயோ சாவடிப்பானேடா. பேசாமல் கிளாஸை கட்டடிச்சிடலாமா? டேய் ஃபஸ்ட் டே ஸ்கூல், ஃபஸ்ட் டே கிளாஸை கட்டடித்தோம் சாவடிச்சிருவான். நம்ம மேலேயே ஒரு கண்ணாவே சுற்றிட்டு இருக்கான். நம்ம சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கொத்துனாப்பில் அள்ளிக்கிட்டு போய் பிரின்ஸிபல் ரூம்கிட்ட நிற்க வச்சுருவான். போ மூடிட்டு போ, இந்த யாராவது படித்து ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்காரு. இதை பாடுறா புத்திசாலி சொல்கிறாரு. மச்சான் அப்படி இல்லை மச்சான், ஃபஸ்ட் டே கிளாஸு, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அவர் மட்டும் கிளாஸ்குள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறம் கட்டடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்காரு. டேய் வாங்கடா கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்றாரு. இவன் ஒருத்தண்டா, போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளாஸ்க்கு போகிறாங்க. அந்த சொட்டவாத்தையும் வந்து வழக்கம் போல் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போது ஜிமின் அவர் சீக்ஸ்க்கு கை கொடுத்துட்டு அப்படியே அந்த பொண்ணை பற்றி மட்டுமே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போது ஜங்குக் தான் அவர் ஃபேஸ்க்கு முன்னாடி கையை ஆட்டி ஆட்டி காமிக்கிறாரு. டேய் இவன் என்னடா கண்ணை தோண்டுட்டே தூங்கிட்டு இருக்கான். மச்சி கண்ணை தோண்டி தூங்கலை மச்சி, அவன் ட்ரீமில் அந்த ஃபிகரோட டூயட் பாடிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. இப்போது ஜங்குக் தான் டிஜிமனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. என்னடா? என்ன மச்சான் அந்த ஃபிகரோட டியூட் பண்ணியா ஒட்டிச்சு சாவடிச்சிருவான் ஃபிகருக்கு வர நின்று. சரி மச்சான், அந்த உன்னோட ஏஞ்சல் அந்த ஏஞ்சல் கூட டியூட் பண்ணிட்டு இருந்தியா? எப்படி மச்சான் கரெக்டாக கண்டுபிடிச்ச? அதுதான் வலி இது, தொடச்சிக்கோ அப்படிங்கிறாரு. மச்சான் என்னடா இவன் என்னடா அருவை போட்டுட்டு இருக்கான், சத்தியமாக முடியலடா, பிளேடு போடுறான்டா. இவ்வளோ நேரம் நான் டூயட்டாவது பாடிட்டு வந்திருப்பேன், அதையும் கெடுத்து விட்டேன். இவன் சுத்தமாக நடத்துறது ஒன்றுமே புரியலையாடா, எனக்கு தூக்கம் வருது, அவனை நான் அப்புறமேட்டு பார்க்குறேன். மச்சான் கொஞ்சோண்டு உன் தைசை மட்டும் கொஞ்சோண்டு கொடுக்குறியா, கடன் கொடுக்குறியா? ஏண்டா தூக்கம் வருதுடா, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே ஜங்குக்கோட தைஸ்லேயே படுத்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போது அந்த சாரும் அப்படியே லெக்சர் எடுத்துகிட்டு இருக்காரு. ஜங்குக் தான் ஐயோ டேய் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வாய்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். அந்த சார் அப்படியே கிளாஸ் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே அந்த டோர் கிட்ட பார்க்குறாங்க. இப்போது அங்கே ஒரு பொண்ணு அவ்வளோ க்யூட்டாக வந்து நின்றுட்டுருக்கா. யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் நியூ ஜாயினிங். ஓ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரை உள்ளே கூப்பிடுறாரு. இப்போது அந்த பொண்ணும் உள்ளே போய் நிற்கிறா. இப்போது அந்த சார் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோமா எல்லாத்துக்கிட்டையும். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக அப்படியே டோன் பண்ணி அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை தான் அவ்வளோ அழகாக க்யூட்டான ஒரு ஸ்மைலோடு பார்த்துட்ருக்காங்க. ஹாய் ஐம் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக சொல்லிகிட்ருக்காங்க. அது நீங்கள் தான். இப்போ ஜிமன் அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாரு. இந்த வாய்ஸை கேட்ட உடனே சடனாக ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இப்போது ஜிமின் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாரு. அதை பார்த்தா நீங்கள் இப்போ ஜிமின் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைல் தான். அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அப்படியே ரைட் சைடில் திரும்பி பார்க்குறாரு தான். அப்புறம் ஜங்குக் ரெண்டு பேருமே ஆன்னு பார்த்துட்ருக்காங்க. இப்போ ரெண்டு பேர்த்த மண்டையிலையும் ஒன்று விழுகுது. இதுக்கிட்ட அடிக்கிறா. டேய் அதான் சொன்னான்ல தங்கச்சி, அதான் உன் தங்கச்சி பார்த்துக்கோ நல்லா. என்னடா சொல்கிற? சிக்னலில் பார்த்த பொண்ணு இதாண்டா, இந்த பொண்ணு தாண்டா பார்த்தேன். ஏஞ்சல் என்ன தேடி வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக சொல்லிட்டு இருக்காரு. டேய் என்னடா பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஐஸ் நேராக
ஜிம்மன் கிட்ட தான் வருது. டேய் என்னடா அந்த பொண்ணு என்ன பார்க்குது? ஆ உன்னையா? ஏய் அஜி உன்னை பார்த்துருக்காது, அது வேற எங்கேயாவது பார்த்துருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன பார்த்துருக்கோம்? ஏன்னா இவ்வளோ ஹேண்ட்ஸமா இவ்வளோ க்யூட்டா உன் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன்ல, அதான் என்ன பார்த்துருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. இது ஹேண்ட்ஸமா மூட்டை உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு சொல்லிட்டு இருக்காரு. டேய் நானும் ஹேண்ட்ஸம் தான்டா, என் பின்னாடியும் நிறையா பொண்ணுங்களாம் சுற்றுறாங்க தெரியுமா? எங்கே மச்சான் யாரையும் காணோம்? பார்த்து தெரியாது. மூடு. அது இதுக்கு மேலே உன் தங்கச்சி பார்த்தியா, புரிஞ்சுக்கோ. உன் தங்கச்சி அவ்வளோ அழகாக இருக்கல்ல, உன் தங்கச்சி புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்லிட்டு அப்படியே உங்களை மட்டுமே பார்த்துட்டு ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் உங்களை பற்றி ஃபுல்லாக சொல்லிவிட்டு அப்படியே அந்த சாரை பார்க்குறீங்க. ஓகேம்மா, நீ போய் அங்கே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு முன்னாடி டெஸ்க்கை காமிக்கிறாங்க. நீங்களும் ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைலோட அப்படியே ஜிம்மினை மட்டுமே பார்த்துட்டு போகிறீங்க. ஏய் மச்சான், உண்மையாலுமே அந்த பொண்ணு உன்னை தாண்டா பார்க்குது. ஆமாண்டா, என்னன்னு தெரியலையே இவன் என்ன பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அவ்வளோ க்யூட்டாக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நீங்களும் போய் ஜிம்மினுக்கு முன்னாடி உட்காந்துக்கிறீங்க. அப்படி டோன் பண்ணி ஜிம்மினை பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஹாய் ஹாய், என் பேர் ஜிம்மின். என் பேர் வாயன். ஓ க்யூட்டாக இருக்கீங்க. என்ன க்யூட்டான நேம்? ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு டேன் பொன் அவ்வளோ அழகாக அப்படியே ஜிம்மினை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே டோன் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மன் தேங்கோட ஷர்ட்டை பிடிச்சி கிட்ட இழுத்த அவருடைய ஷோல்டரில் படுத்துக்கிட்டு ரே மச்சான் ஹாய் சொல்லிட்டாடா, ஹாய் சொல்லிட்டாடா, நேமை சொல்லிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவ்வளோ ஹாப்பியாகிட்டு இருக்காரு. ஏச்சி மூட, அவன் எல்லாத்துக்கிட்டே தான் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டா. டேய் தா பக்கத்தில் நீ தானே உட்காந்துட்டு இருந்த, ஆனால் அவள் உன்கிட்ட பேசாமல் என்கிட்ட மட்டும் பேசின பார்த்தியா? அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது? இதுலேருந்து ஒரு மயிரும் தரல, மூடிட்டு உட்காந்து கிளாஸ் அங்கே கவனி. அஜி அந்த சொட்டை நேரத்தெல்லாம் என்னால் கவனிக்க முடியாது. இதுலேருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? அவன் என்ன லவ் பண்ணுறான்னு தெரியுது. டேய் ஹாய் சொன்னதுக்கெல்லாம் இவனாவது லவ் யூ சொல்லுவானாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாரு. டேய் இதெல்லாம் உனக்கு புரியாது, சின்ன பையன், நீ மூட்டை உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே உங்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாமே உங்களுக்கு கேட்குது. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக இந்த கிளாஸை கவனிச்சிட்ருக்கீங்க. இப்போ கிளாஸும் முடிஞ்சிருது. இப்போது பிரேக் அவர். இப்போ நீங்கள் அப்படியே ஜிம்மன் பக்கம் டவுன் பண்ணி ஜிம்மன் சொல்லுவேன் ஃப்ரீயா? இவன் எப்பயும் ஃப்ரீ தான், வெட்டியாக தான் உட்காந்துருப்பான், ஒரு வெட்டி பையன், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஜிம்மின் அப்படியே ஜங்குக்கு பார்த்து ஒரு முறை தான். இல்லை மச்சான், நம்ம டெய்லியும் பண்ணுறது தானே சொல்லுவேன், மூட்டு உட்காரு. ஐயோ எவன் ஒருத்தன் என்ன வயன் ஃப்ரீ தான். இல்லை கேன்டீன் போகலாமா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ மச்சான் லவ் யூ சொல்ல தான் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்லிட்டு இருக்காரு. டீ உனக்கு எங்கேயா ஆப்பிள் சைஸில் எங்கேயாவது பெரிய மச்சமாக இருக்கா என்ன? தெரியலையா மச்சான், பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாரு. அச்சி கருமத்தை நான் பார்க்கல, நீ எப்போ போய் தொலை மச்சான். அவள் லவ் யூ சொல்லுவா, கிஸ் கொடுப்பா, ஐயோ செம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே தேங்கு ஜங்குக்கையும் வெறுப்பேற்றிட்டு போகிறாரு. நீங்கள் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜிம்மின் அப்படியே உங்கள் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ஏன் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கா? என்கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட வந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போ கேன்டீன் போயிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டே அவ்வளோ ஹாப்பியாக நிறைய பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிம்மினும் உங்களுக்கு அவ்வளோ அழகாக கம்பெனி கொடுத்துட்ருக்காரு. உங்களை அப்படியே பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. இப்போ நீங்கள் கிளாஸ்க்குள்ளே வர போகிறீங்க. ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. என்ன வயன், என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. என்ன புரியலை? இன்னைக்கு காலையில் சிக்னலில் பார்த்த பொண்ணு தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறாரு. இப்போ இல்லை, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. என்ன 10 இயர்ஸ்க்கு முன்னாடியா? தெரியலையே, சாரி வயன், எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மனோட சீக்ஸை பிடிச்ச அவ்வளோ க்யூட்டாக கிள்ளிகிட்ருக்கீங்க. ஜிம்மன் ஹே வயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நான் தான் வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க.
எப்படி இருக்க? ம். நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ம். நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, நீ எங்க இங்க? ஆ, அப்பாவுக்கு இங்க தான் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு. ஸோ, அதனால பூசான்லேருந்து இங்க வந்துட்டோம். ஓ! ஓகே, ஓகே, ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ க்யூட்டா ஸ்மைல் பண்ணிட்டுருக்காரு. அப்புறம்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. அப்புறம் அப்புறம் என்ன? வேற ஒண்ணும் இல்ல. ஆ, அவ்வளோதானா? அப்போ லாஸ்ட்டா என்கிட்ட கிளம்பும்போது ஒண்ணு கேட்டல்ல? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. எ என்ன? என்ன கேட்டேன்? ஞாபகம் இல்லையே! ஆ, ஞாபகம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. ம்ஹ்ம். ஞாபகம் இல்லையே! ஓகே. சரி. நான் கிளாஸ்க்குள்ள போறேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபேஸ் அப்படியே டல் ஆயிருச்சு. நீங்க அப்படியே கிளாஸ்க்குள்ள போறீங்க. இப்போ ஜெமன் அவருடைய பேண்ட் பாக்கெட்குள்ள அப்படியே 2 ஹேண்ட விட்டுட்டு, "ஓய் ஒயன்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. நீங்க அப்படியே டோன் பண்ணி பார்க்குறீங்க. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் மறக்கல. நீ மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன? புரியல. ம். நான் மறக்கல. நீ மறந்துட்டியான்னு கேட்டேன். இல்ல. ம். ஓகே, ஓகே. அப்பன்னா ஓகே. அப்பன்னா ஓகேன்னா? ம். ஓகேன்னா ஓகே தான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவ்வளோ க்யூட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, அப்படியே உங்க டெஸ்க்ல போய் உட்காந்துக்கிறீங்க. ஜிமின் அப்புறம் ஜிமின்க்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அவர் அப்படியே குதிச்சு குதிச்சு சிரிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் தூரத்துல நின்னுட்டு தாங், அப்புறம் ஜங்குக் 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா பண்றா இவன்? அவ என்னமோ சிக்ஸ புடிச்சு கிள்ளி விளையாண்டுட்டு இருக்கா. இவன் என்னமோ கிறுக்கு புடிச்சவனாட்டம் குதிச்சு குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கான். வா இவன புடி கோழி அமுக்குற மாரி அமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங் அப்படியே ஜிமினோட ஷோல்டர்ல கை போட்டு அப்படியே அந்த பக்கம் இழுத்துட்டு போய், "சொல்லு, இங்க என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு திருடனை விசாரிக்கிற மாதிரியே விசாரிச்சுட்டு இருக்காங்க. "என்னடா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "என்னடா நடக்குதுங்க? அந்த பொண்ணு என்னமோ ஒண்ணு சீக்ஸ புடிச்சு கிள்ளி விளையாண்டுட்டு இருக்கு. நீ என்னமோ கிறுக்கு புடிச்சவன் மாரி குச்சி குச்சி விளையாண்டுட்டு இருக்க. இங்க என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறாரு. "அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது மச்சான்." "ஏ ச்சீ சொல்லு, எங்களுக்கு எல்லாம் புரியும்." அப்படிங்கிறாரு. "அது ஒண்ணும் இல்ல மச்சான். நான் ஒரு சின்ன வயசுல எனக்கு ஒரு லவ் இருக்கு மச்சான்." "சின்ன வயசுலயே லவ்வா? ஏத்தா நீ ஒன்ன பெரிய மனுஷனா? இப்போ தானே +2 படிச்சுட்ருக்கோம்." "ஆ, இருக்கட்டும் மச்சான். ஒரு 7 வயசு இருக்கும்போது." 7 வயசு இருக்கும்போதா? உனக்கு லவ்வா? டேய், லவ் இல்ல, எதுவும் இல்ல. நான் சிங்கிள் பையன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது லவ் இருந்துச்சு மச்சான். அது நான் பூசான்ல அப்போ இருந்தோமா, அப்போ ஒயினோட வீடுக்கும் பக்கத்துல வீடு தான் என் வீடு. அப்போ சின்ன வயசுலேருந்தே பழக்கம். அப்போ அவளனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அவளனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவள ரொம்ப பிடிக்கும். எங்க 2 பேத்துக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்ளோ பிடிக்கும்டா. ஒரு வாட்டி எங்க அப்பனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சதுன்னு சொல்லிட்டு எங்க அப்பன் புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டான். அப்போ அவகிட்ட நான் ஒண்ணு சொல்லிட்டு வந்தேன். "என்ன மச்சான் சொல்லிட்டு வந்த?" "அதுவா மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இழுக்குறாரு. "இப்ப எதுக்கு என்ன கிஸ் அடிக்கிற மாரி கிட்ட இழுக்குற? அத தான்டா அவளுக்கு பண்ணிட்டு வந்துட்டேன்" அப்படிங்கிறாரு. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. "ஆமா மச்சான். ஆ, என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுன்னா, அந்த பொண்ணுகிட்ட டைரக்ட்டா சொல்லிடணும். அதனால தான் புடிச்சு இழுத்து லிப் டூ லிப் கிஸ் அடிச்சுட்டேன்" அப்படிங்கிறாரு. "லிப் டூ லிப்பா மச்சான்?" "ஆமா மச்சான்." "7 வயசுலயா மச்சான்?" "ஆமா மச்சான்." டேய் அடப்பாவி! டேய், நீ உனக்கு ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியாதுன்னு நெனச்சேன்டா. ஆனா பாத்தா, என்ன விட பயங்கரமா இருக்கியே மச்சான். சின்ன வயசுலயே அதுவும் லிப் டூ லிப் அடிச்சிருக்கன்னா, நீ பெரிய தான்டா, பெரிய ஆள் தான்டா. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. "ஏய் ச்சீ வாய மூட்றா! நீ என்னமோ நீ உத்தமனாட்டம். நீ கிஸ் பண்ணதில்ல?" பண்ணியிருக்கேன் மச்சான். ஆனா நம்ம மச்சான் நம்ம கூட இருந்துக்கிட்டு சொல்லாமலே இல்ல பாத்தியா?" "மச்சான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. "அதானே! அது உண்மதான். சரி சொல்லு மச்சான். அப்புறம் என்னாச்சு?" "ஆ, அதான் இழுத்து கிஸ் அடிச்சுட்டு வந்துட்டான். அப்புறம் லவ் யூ வேற சொல்லிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் எப்போ மீட் பண்ணுறோமோ அப்போ இந்த கிஸ்ஸ திருப்பி குடுத்தா மட்டும் போதும்" அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இவ்ளோ நாள் கழிச்சு இப்போ வந்திருக்காடா. அவ வந்துட்டு என்கிட்ட என்ன தெரியுமா கேட்டா? என்ன கேட்டா மச்சான்? ஆம், "உனக்கு நீ ஒண்ணு கேட்டு போனல்ல, அது ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிட்டா மச்சான். அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவளுக்கும் ஓகேவாடா? ஓகே தான் நெனைக்கிறேன் மச்சான்.
ஐயோ! எனக்கு வெக்க வெக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாதிரி ஜிம்மின் பண்ணிட்டுருக்காரு. ச்சீ! வெக்கப்படாதடா! அசிங்கமா இருக்க. மச்சான், போ மச்சான். எனக்கு வெக்க வெக்கமா வருது. ஐயோ! ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு, ஜிமின் அவ்ளோ கியூட்டா ஸ்மைல் பண்ணிட்டுருக்காரு. ஐயோ! வெக்கப்படுறானே! அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஜங்குக் 2 பேருமே அப்படியே ஜிமின பார்த்து அப்படியே வயித்தெரிச்சல கொட்டிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்க கேன்டீன் போயிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. இப்போ சடனா ஒரு ஹேண்ட் ஒரு கிளாஸ் ரூம்குள்ள அப்படியே உங்கள இழுத்து உள்ள போடுது. இப்போ நீங்களும், "ஆ ஜிமின் எதுக்கு இப்போ?" "ஜிமின் விடு நான் போகணும்." "ஏய் என்னடி சொன்ன மொத?" "ஆ நான் ஒண்ணும் சொல்லலையே." "ஏய் என்ன சொல்லிட்டு போன?" "அ நான் ஒன்னும் சொல்லல ஜிம்மன். விடு நான் போகணும். எனக்கு கிளாஸ் இருக்கு." "ஏய் சொல்லிட்டு போ." அன்னைக்கு கேட்டது ஞாபகம் இருக்கான்னு கேட்டான்ல? "ஆ ஆமாம் கேட்டேன். நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நான் குடுத்தேன். இன்னைக்கு நீ குடுப்பேன்னு நம்புறேன். குடு." அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்லிட்டு இருக்காரு. என்ன? நானா? அ ஜிம்மன் நான் ஒன்றும் உன்ன லவ் பண்ணல. இதுக்கு வேற ஆள பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜிம்மன புஷ் பண்றீங்க. இப்போ ஜிம்மன் அப்படியே உங்கள ரொட்டேட் பண்ணி அந்த வால்ல பின் பண்ணிட்டு உங்க கிட்ட வராரு. ஜிம்மன் வேணாம். ஜிம்மன் வேணாம் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஏன்னா வேணாவா? எனக்கு வேணுமே. எனக்கு வேணுமேடி. அப்போ சின்ன வயசுல பார்க்கும்போது குட்டியா அவ்வளோ க்யூட்டா இருந்தா. இப்போ என்னடி இப்படி இருக்கா? அதுவும் இந்த முன்னாடி 2 இருக்கே. ஆ என்ன ஜிம்மன் பேசுற? ஆ நான் கண்ண சொன்னேன்டி. உனக்கு எங்க போச்சு? அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட ஐஸ் அப்படியே உங்க செஸ்ட் கிட்ட வருது. நீங்க உங்க 2 ஹேண்டையும் வச்சு அப்படியே ஹைக் பண்ணிக்கிறீங்க. ஏய் கையட்ரி. வேணாம் கையெடுடி. ஜிம்மன் வேணாம் ஜிம்மன் இது ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க. கையெட்ரின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே உங்கள் 2 ஹேண்டையும் அப்படியே எடுத்து விட்டுட்டு உங்கள் லிப்ஸை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. அது எப்படி உங்கள் லிப்ஸ் மட்டும் அப்படியே மாறாமல் அப்படியே இருக்கு. சின்ன வயசில் அப்படி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எனக்கு இந்த லிப்ஸை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அன்னைக்கு உன்னை கிஸ் பண்ணிட்டு வந்தது தாண்டி ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சடனாக உங்கள் லிப்ஸோட அவருடைய லிப்ஸை அட்டாச் பண்ணுறாரு. ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுவாருன்னு பார்த்தா ஆனால் ரொம்ப ஹாஷாக கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்மையாக பெயின் ஆகுது. நீங்கள் உங்கள் 2 ஹேண்டையும் ஜிம்மனோட ஷர்ட்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. பிடிச்சிட்டு
ஜிம்முன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, என்ன மேரேஜ் பண்ணிப்பால்ல? என்ன என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன ஜிம்மன் சொல்கிற? ஏய், என்ன பேசிகிட்டு இருக்க? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஆ, நீ அவ்வளோதான், இதுக்கு மேலே எனக்கு தேவையே கிடையாது. நல்லா ரசகுல்லா மாதிரி இருந்தா பார்த்தோன்னே ஏறணும்னு தெரிச்சு, அதான் மேலே ஒரு ஏறிட்டேன். அதுக்கப்புறம் நீ தேவையில்லாமல் போயிட்டடி. இதுக்கப்புறம் நீ எல்லாம் எனக்கு வேணாம், ஓகே? நல்ல பையனை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோ, ரிங்கை கழட்டி கொடு அப்படிங்கிறாரு. ஜிம்மன் விளையாடாத ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஏய், சத்தியமாக சொல்கிறேன்டி, ரிங்கை கழட்டி கொடுறி. நான் உன் மேலே ஒரு வாட்டி படுக்கணும்னு தோணுச்சு, படுத்துட்டான், அவள்தான் முடிஞ்சு, ரிங்கை கழட்டி கொடு. அதில் 10th ரியான்னு ஒரு பொண்ணு செம்ம ஃபிகராக இருந்தாடி, பார்த்தோன்னே பிடிச்சிச்சு, அதான் அவன் மேலே நாளைக்கு ஏறலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ கேஷுவலாக சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே அழுக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. இதுக்கிட்டே அழுகுறேன். இல்லை, நான் ஏமாந்துட்டேன். பொறிக்காடா நீ? நான் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணல, எனக்கு வேணும், இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். உன்னை நம்பி என் அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையும் சண்டை போட்டு வந்தல, என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. பொண்டாட்டி நான் சும்மா சொன்னடி, பொண்டாட்டி நான் சும்மா சொன்னடி, புச்சுக்க அழுக்காதடி. இல்லை, நீ ஏமாத்திட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜிம்மன் அவங்க லிப்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் பிடிச்சி புஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் ஜிம்மன் உங்களை விடுறதாவே இல்லை, செம்ம ஆஷா கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. கிஸ் பண்ணி முடிச்சுட்டு, புரிஞ்சதா? ஐ லவ் யூ, உன்னை விட்டெல்லாம் போக மாட்டேன், உன் புருஷன்டி. சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டான், நீ தான் என் பொண்டாட்டின்னு. புரிஞ்சதா? இப்படி ஏதாச்சும் பீஸ்னாலும் வச்சுக்கோங்க, உறைஞ்சிடணும், புரியுதா? என்ன நீ பொழுதுனைக்கும் விட்டு போயிட மாட்டேன்னா என்னை பார்த்தா விட்டு போகிற மாதிரி தெரியுதாடி? ஒத்தா, உன்னை விட்டு போக மாட்டேன்டி, உன்னை விட்டு போக மாட்டான். நீ என்னோடது, புரிஞ்சுதா? இப்படி அசிங்கமாக இன்னொரு தடவை விட்டு போயிடுவேன் பீஸ்னு வச்சுக்கோயேன், உறைஞ்சிருவான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே கையை ஓங்குறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸ் ரெண்டே க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மன், ஏய் செல்லக்குட்டி இங்கே பாருடி. ஏய் புஜுக்கு அழுக்காதடி. ஐ லவ் யூ சரியா? ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. வா, இப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம். என்ன, என் அப்பங்காரன் ஒரு காய்ச்சி மூச்சுன்னு கத்துவான், உன் அப்பங்காரன் தாம் தும் கத்துவான், அது கல்டுங்க கத்திட்டு போகுது, ஓகேவா? இப்போ மேரேஜ் பண்ணிக்கலாமா? வா, ஏதாவது சர்ச்சில் போய் மேரேஜ் பண்ணிக்கலாம், வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்லிட்டு இருக்காரு. நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏய், ப்ராமிஸ் ஆதண்டி, உன் புருஷனை நம்ப மாட்டியா? நான் நம்ப மாட்டேன், நீ சரியான ஃப்ராடு, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், என்னடி பேசிகிட்டு இருக்கா? உன் புருஷன்டி. புருஷனா? அது சின்ன வயசில் மேரேஜ் பண்ணது, இப்போ ஒன்றும் பண்ணிக்கலாம்ல. ஏய், என்னடி பேசிகிட்டு இருக்கா? சின்ன வயசில் மேரேஜ் பண்ணி இப்போ தாண்டி மேட்ரே பண்ணியிருக்கேன், பார்த்தல்ல? என் நிலைமை யோசிச்சு பாருடி. வா, இன்னொருத்தரம் மேரேஜ் பண்ணிட்டு இன்னொருத்தரம் மேட்ரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவ்வளோ அழகா அவங்க மேலே அப்படியே ஷோல்டர் மேலே கை போட்டு அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு. ஓகேவா? சிரிச்சிட்டியா? சிரிடி, சிரிச்சாதான் என் பொண்ணாட்டி அப்படியே கும்தாவாக இருப்பா, மறுபடியும் எழுத்தடிச்சு கிஸ் பண்ணலாமான்னு தோணும் அப்படிங்கிறாரு. சிப்போட பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. தூரத்தில் 2 பர்சன் அப்படியே வாயை பொழுது பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மன், எவனுங்க பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினா அவனுங்களே பார்த்துட்டாங்களே. மச்சான், என்ன மச்சான் கிளாஸுக்கு போகலையா? இங்கிட்ட போனேன். நான் எங்கேயும் போகலையா, நான் இங்கே தான் இருந்தேன், நான் கிளாஸ்க்குள்ளே தான் மாமா இருந்தேன், கிளாஸுக்கு கவனிச்சுட்டு இருந்தேன் மாமா, நீ கவனிக்கலையா மாமா அப்படிங்கிறாரு. ஏய், நீ கிளாஸ்க்குள்ளேயே இல்லையாடா? டேய், உங்கள் 2 பேத்துக்கு கண்ணு தெரிலன்னு நினைக்கிறேன், போய் கண்டக்டரை போய் பாருங்கள். ஐயோ பாவம், இப்போ ஏன் மச்சானுங்களுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. சரி வா மச்சான், உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே ஷோல்டரில் கை போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. டேய், நீ கிளாஸ்லேயே இல்லைடா. ஏய், நான் கிளாஸில் தான்டா இருந்தேன், அதுவும் உங்கள் பக்கத்தில், அதுவும் டேங் வடியில் தான்டா படுத்து தூங்கிட்டு இருந்தேன். மச்சான், என்ன மச்சான் ஞாபகம் மருதி வந்துச்சா மச்சான்? ஐயோ, என் மச்சானுக்கு எல்லாமே மறந்து போதே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவ்வளோக்கு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காரு.
டேய் நீ ட்ராமா பண்ணுறது நல்லா தெரியுதுடா. என்ன அப்படி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்க? டேய் சத்தியமாடா உங்கள் பக்கத்தில் தானே நான் உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு சொல்லிட்டுருக்காரு. சரிடா சரி. அதோ அது போதில்ல. எதுடா? தோ இன்னொரு வரைக்கும் கொஞ்சி கொலாவிட்டு இருந்தல்ல. ஆமாண்ட அவன் என் பொண்டாட்டி. என்ன உண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் மச்சான், சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணிட்டோம்ல, அதனால பொண்டாட்டி தானே. ஓ சரி சரி. உன் பொண்டாட்டி கிட்ட சரிடா. அவள் எங்கே போனா? அவளும் கிளாஸில் தான்டா இருந்தா. அவள் உங்ககிட்ட கூட பேசிக்கிட்டு இருந்தால. டேய் ஜங்குக்கா, என்னடா உன்கிட்ட கூட பேனா வாங்கினாலடா அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் சொல்லிட்டு இருக்காரு. டேய் நான் என்றைக்குமே பேனாவே எடுத்துகிட்டு வந்தது கிடையாது. நீ என்னைக்கு தான் மச்சான் எதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்க? எதுவுமே எடுத்துகிட்டு வந்தது கிடையாது. என்ன சொன்ன? இல்லை மச்சான் நான் ஒன்றும் சொல்லியே. மூடிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. டேய் ஒரு நிமிஷம் இரு. என்ன மச்சான்? அம்மா இது என்ன நெக்கில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நெக்லையா? ஒன்றுலையே ஒன்றுலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து இழுத்து மேலே விட்டுட்டு இருக்காரு. இப்போது ஜங்கோக் அப்புறம் தாங் 2 பேருமே அந்த ஷர்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பைட் மார்க் இருக்கு. டேய் என்னடா அது? எப்படா கிசரிச்சிட்டு வந்திருக்க? யார்டா கொடுத்தது? சொல்லி தொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யாரும் இல்லைடா, என் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் ஏன்டா வரீங்க? சின்ன பசங்க, போங்கடா போங்கடா போய் கிளாஸுக்கு கவனிங்க, போங்க போங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. நிறைய ஒர்க் பண்ணிட்டேன் மச்சான், ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்படியே கை காலெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் கை காலெல்லாம் பிடிச்சி விட அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு சொல்லிட்டு இருக்காரு. மச்சான் மச்சான் சொல்லி தொலைடா. ஆ அப்படிங்கிறாரு. ஆ அப்படிங்கிறாரு. அட பாவி, எப்படா எங்கடா? இங்கே தான்டா அந்த ஸ்டோர் ரூமில். ஸ்கூலில்? ஆமாண்டா. இதுக்குன்னு ரூமெல்லாம் எடுக்க முடியுமா என்னடா? அதான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. அட்டா போவி டேய், நீ எல்லாம் அப்பாவின்னு நினச்சினேடா. உன்னை யார் மச்சான் அன்னைக்கு சொன்னது? மச்சான் சத்தியமாக சொல்கிறேன்டா, உனக்கு ஆஃபீஸ் சைஸில் எங்கேயும் மச்சம் இருக்குது மச்சான். அதான் ஸ்கூல்லேயே வச்சு அப்படியே முடிச்சிட்டல்ல மச்சான். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புனா வேணும். வா வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி அப்படியே ஷோல்டரில் கை போட்டு அவ்வளோ க்யூட்டாக உங்களை பார்த்துக்கிட்டே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஐப்ரோஸை விங் பண்ணுறாரு. சிப்போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. மச்சான் சொல்லி தொலைடா. யார் வைக்கப்படுறா மச்சான், வைக்கப்படுறாடா. ஐயோ பார்க்கறதுக்கு அப்படி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி அவ்வளோ க்யூட்டாக ஷை ஆகிட்டுருக்காரு. வெக்கப்படாதடா, நாங்களே ஏற்கனவே வயிற்றுச்சலில் உட்காந்துட்ருக்கோம். ஏன் மச்சான்? இல்லை, இந்த குட்டி குஞ்சானுக்கெல்லாம் எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலையா மச்சான்? அதான் சொல்கிறேன் மச்சான், ஒரு குறிப்பின வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு சொல்லிட்டு இருக்காரு. அட்ரா இவனா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்த்து மொத்துன்னு மொத்திட்டு இருக்காங்க. அட வலிச்சு தொலைதா, விடுங்கடா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கற்றுன்னு கத்திட்டு இருக்காரு. ஜிம்மின் அப்படியே குனிய வச்சு குமுறுன்னு குமுறிட்டு இருக்காங்க. இந்த ஒன் ஷாட்டை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. கொஞ்சம் ஓவராக ஏதாவது பண்ணிட்டேன்னா சாரி, என்ன மன்னிச்சிருங்க. ஓகேடா, ஹாப்பியாக இருங்க அண்ட் சேஃபாக இருங்க. நம்ம மறுபடியும் இன்னொரு நியூவான ஒரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.